பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா செய்திக்குள் நாம் கடந்து போகலாம். வாலிபன் ஒருவன் ஒவ்வொரு முறையும் தேர்வெழுத செல்லும் பொழுது தனக்கு நிறைவான ஞானம் உண்டு, தன் முயற்சியினால் எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியும் என்றெண்ணி பெருமிதத்துடன் செல்வான். வெளிப்பிரகாரமாக இப்படி அவன் தைரியமாய் காணப்பட்டாலும் அவனுக்குள் ஒரு சிறு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் தேர்வெழுதி கொண்டிருக்கும் பொழுது விடைத்தாள்களை கண்காணிக்கும்படி கண்காணிப்பாளர் உள்ளே வருகிறார். அவனுடைய டேபிளுக்கு அடியிலே சிறு சிறு காகிதங்கள் வெளிப்பட்டது. அது அவன் எழுதி வைத்திருந்த பதில்கள். ஐயோ, இவனா இப்படி செய்து விட்டான் என்று எல்லாருக்குள்ளும் ஒரு அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. ஆம் பிரியமானவர்களே, தன்னம்பிக்கை நிறைந்தவனாக அவன் வெளியே காணப்பட்டாலும் அவனுக்குள் ஒரு பயம் இருந்தது. ஆனால் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும் பொழுது அவர் கொடுக்கும் திட நம்பிக்கையே நிறைவான ஞானத்தை கொண்டு வரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15:33 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நாம் வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். பெற்றோராய் இருக்கிறவர்களும் பெற்றோராய் ஆகப்போகிறவர்களும் நம் பிள்ளைகளை முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கான முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.